தினக்காற்று செய்திகள். தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சென்னையிலே கூட்டத்திலே பேசுகிற போது தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை குறித்து முற்றிலும் தகவலான தகவல்களை சொல்லியிருக்கிறார். ஒரு பரபரப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை திவாலாக போகிறது என்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வைத்திருப்பது வருந்தத்தக்கது மாத்திரமல்ல, என்னை பொறுத்தமட்டிலே வேடிக்கையாகவும் இருக்கிறது. காரணம், பொருளாதாரத்தை குறித்தும் நிதி மேலாண்மையை குறித்தும் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாதவர்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை கடன் அளவை பொறுத்தமட்டிலே அரசின் மீது வைக்க முடியும். எந்த ஒரு புள்ளி விவரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது எந்த காலகட்டத்தில் அந்த புள்ளி விவரம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சொல்கிறார், அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே நாங்கள் 10 ஆண்டுகளிலே குறைவாக கடன் வாங்கினோம், ஆனால் நீங்கள் இந்த 4 ஆண்டுகளிலே அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறீர்கள் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுவதே ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும். இதை குறித்து நான் ஏற்கனவே சட்டமன்றம் நடக்கின்ற போது சட்டமன்றத்திலேயே எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு அதே போல அவைக்கும் நான் விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறேன். இருந்தாலும் கூட அவர் மக்கள் மன்றத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு தவறான கருத்தை பதிய வைப்பதற்கு முற்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த செய்தியாளர் வாயிலாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சில விளக்கங்களை சொல்ல வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன். நீங்கள் 2011 எடுத்துட்டோம்னா இன்னைக்கு 2025. 2011 இருக்கக்கூடிய வரவு செலவு திட்ட கணக்கை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய மொத்த மதிப்பு அன்னைக்கு நம்முடைய பட்ஜெட் எக்கானமி எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1,02,000 கோடி தான். 1,02,000 கோடி தான் 2011. அப்போ நம்முடைய உள்நாட்டு மொத்த உற்பத்தியினுடைய மதிப்பு 7,51,000 கோடியாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வரவு செலவு திட்டம் கடந்த நாள் நம்ம கொடுத்த வரவு செலவுடைய பட்ஜெட் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,12,000 கோடி நமக்கு பட்ஜெட் சைஸ். அதே காலகட்டத்தில் நம்மளுடைய மொத்த உள்நாட்டு மதிப்பு ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31.55 லட்சம் கோடியாக வளர்ந்துருக்கு. இதில் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை நீங்கள் இந்த புள்ளி வரத்தை வந்து பார்ப்பீங்க. 2011 நம்மளுடைய பட்ஜெட்டுடைய சைஸ் என்னவாக இருந்தது, இன்றைக்கி நம்மளுடைய பட்ஜெட் சைஸ் என்னவாக இருந்தது, அன்னைக்கு உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு என்னவாக இருந்தது, இன்னைக்கு உள்நாட்டு உற்பத்தியோட மதிப்பு என்னவாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடன் வாங்கக்கூடியதனுடைய நுட்பங்களை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பினுடைய அளவில் தான் ஒரு மாநிலமானது எவ்வளவு கடன் வாங்கக்கூடிய திறன் இருக்கிறது, அந்த கடனுக்கு வாங்கக்கூடிய வட்டியை எவ்வாறு அது செலுத்தக்கூடிய திறன் இருக்கிறது, அந்த கடனை எவ்வாறு அதை அடைக்க முடியும் என்பதை நாம் உணர முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த பொருளாதாரம், மாநிலத்தின் பொருளாதாரம் வளர வளர நம்முடைய கடன் திருப்பி செலுத்தக்கூடிய அந்த திறன் வந்து உயரும் என்பது ஒரு சாதாரண அடிப்படை விதி. இது தாண்டி ஏற்கனவே நம்முடைய ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் நிதிக்குழு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ கடன் வாங்குறாங்கன்றது அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. இந்த நிதிக்குழுவினுடைய கடந்த நிதிக்குழு 15வது நிதிக்குழு என்ன சொல்லியிருக்கு, 2021-22ஆம் ஆண்டில் வந்து நம்முடைய மாநிலம் 28.7% கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கினது எவ்வளவு, 27.01%. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பிற்கு நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடனுடைய சதவீதம். 22-23 நிதிக்குழு நமக்கு பரிந்துரைத்தது 29.3%. ஆனால் நம்ம அதுக்கும் குறைவாக 26.87% வாங்கிறோம். 23-24 29.1% நிதிக்குழு பரிந்துரைத்தது, நம்ம மிக குறைவாக 26.72% கடன் அளவு வச்சிருந்தோம். 24-25 கடந்த ஆண்டு 28.9% கடன் வாங்கலாம்னு நிர்ணயிச்சிருந்தாங்க, நம்ம 26.4% தான் வாங்கினோம். இந்த புள்ளி வரை எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிதிக்குழு என்ன பரிந்துரை செய்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான், அதற்கு குறைவாகத்தான் நம்முடைய கடனுடைய அளவை நாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கோம். எனவே இந்த வரம்புக்குள் தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் என்பதை நாம் திருப்பி நான் சொல்லுகிறேன். நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் வந்து இவ்வளவு லட்சம் தான் கடன் இருந்தது என்று சொல்வது, கடனுடைய அளவு என்பது அப்சல்யூட் நம்பர்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்சல்யூட் நம்பர்ஸில் கடனுடைய அளவை பார்க்கின்ற அந்த முறையை அடிப்படையில் அது தவறானது.
ஆனால் அதற்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் அதை ஒட்டி தான் அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் 3 லட்சம் வாங்கணும், நீங்கள் 5 லட்சம் வாங்குறது இது கடன். ஆனால் கடன் யார் எல்லாரும் அவங்க கட்சியிலே அவர் ஒத்துக்கிறார். கடன் நாங்கள் வாங்கியிருக்கோம்னு ஒத்துக்கிறார். இந்தியாவிலே பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அவர்களும் கடன் வாங்கியிருக்கிறார். கடன் வாங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய கடனை எப்படி திருப்பி செலுத்த வேண்டும் என்பதும் வரம்புக்குள் நாம் கடன் வாங்கியிருக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய முக்கியம். எனவே தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்பது கட்டுக்குள் இருக்கிறது. அவரே ஒரு இடத்துல எங்களை பாராட்டி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் 1,10,000 கோடி அதிகமாக இந்த முறை வரி வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறார். இதனால் எது காண்பிது? நம்முடைய திறமையான நிதி மேலாண்மையை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்ஸ், டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் என்கின்ற வகையிலே டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணி நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சிகளினுடைய காரணமாகத்தான் வணிக வரிகளுடைய அந்த சதவீதம் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய வளர்ச்சி சதவீதம் என்பது 14% நமக்கு வந்திருப்பதற்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த காரணம். அதே போல் பொதுவாக நிதி நிலைமையை கட்டுக்குள்ளே வைப்பதற்கு நாம் ஃபண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இன்டைம் ரிலீஸ் ஆஃப் ஃபண்ட், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நிதியை எப்போது விடுவிக்க வேண்டும் என்கிற அளவிலே நாம் நிதி மேலாண்மையில் நுட்பமாக செயல்படக்கூடிய காரணத்தால் நம்முடைய நிதி ஆதாரங்களாக இருந்தாலும் சரி, நிதி மேலாண்மையாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பாகவே அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன். இது அணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல திட்டங்களுக்கு நம்ம பணம் ஒதுக்கணும். இப்போ எவ்வளவு நீங்கள் செலவழிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு. இப்போ நம்மளுடைய சிஎம்ஆர் மெட்ரோ ரயில் திட்டம், அந்த திட்டத்துக்கு நாங்கள் தான் அமித்ஷாவை கொண்டாந்து அடிக்கல் நாட்டணும்னு சொல்கிறாங்க. அடிக்கல் நாட்டினீங்க, பேர் வச்சிங்க, சோறு வச்சிங்களா? அதுக்காக 10 பைசா பணம் வந்தது அது வரை. ஆனால் அது வரை வரல, அவங்க கொடுக்கல. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ச்சியாக வலியுறுத்துவதற்கு பிறகு தான் இன்றைக்கி அந்த திட்டத்துக்கு பணம் அவர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2000 கிலோமீட்டர் எடுத்தோம், பெரிய அளவில் திட்டம் கொண்டு வந்ததுன்னு சொல்லுங்க. பணம் வரலையே. அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டினாங்க. ஆனால் நம்முடைய அரசு 26,000 கோடி ரூபாய் மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து நம்ம இப்போ நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு முதலமைச்சருடைய அரசாங்கம் இன்றைக்கு எடுத்து செலவழித்திருக்கிறது. அதபடி நீங்கள் டான்ஜெட்கோ எடுத்துக்கோங்க, மின்சார வாரியம், அதுக்கு இன்றைக்கி லாஸ் ஃபண்டிங், அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 50,000 கோடி ரூபாய் நம்ம அது கொடுத்துருக்கோம். யார் காரணம்? உங்களுடைய முற்றிலுமாக மின்சார வாரியத்தினுடைய நிதி நிலைமையை, நிதி நிர்வாகத்தை, ஒட்டுமொத்த நிர்வாகத்தை நீங்கள் சீர்குலைத்தீர்கள். சப்ளை காஸ்ட் கூடிச்சு, டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணல, பல பிரச்சனைகள் வந்தது. உங்களுடைய நிர்வாக குளறுபடியினால் நீங்கள் வாங்கியிருக்க அந்த நிதி சுமையெல்லாம் நாங்கள் திருப்பி இப்போ அந்த லாஸ் ஃபினான்சிங் நாங்கள் கொடுக்கறதுனால தான் இப்போ 50,000 ரூபாய் படி அந்த தொடர்ச்சியான இயற்கை பேரிடர்கள், இந்த பேரிடர்களில் வந்திருக்கக்கூடிய பணம் நம்ம தான் கொடுத்தோம். மத்திய அரசாங்கத்தில் ஒன்றுமே நமக்கு இருக்காங்க, இன்னும் பணம் வரல. வெறும் 776 கோடி ரூபா, அதுவும் நம்முடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து வரக்கூடிய தவணையிலேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது அந்நியில் பல்வேறு திட்டங்கள், புதிதான திட்டங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டே வரணும். அவங்ககிட்ட இருந்து ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நிதி நமக்கு சேரல. சமரச சிக்ஷா அபியானுக்கு வர வேண்டிய நிதி வரல. ஏறத்தாழ 2000 கோடிக்கு மேலே அந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்கவில்லை. அதேபோல் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இப்போ அதுக்கு அதிகமான பணம் கொடுக்குறோம். வேறு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி, அவங்க திட்டத்தோடைய இதை உயர்த்துறாங்க. ஆனால் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 3,80,000 கொடுக்குறோம். அவங்க அதே பழைய மாதிரி அதே தான் வச்சுருக்காங்க. நம்ம தான் கூடுதலாக அதற்கு பணம் ஒதுக்கி மாநில அரசாங்கத்திற்கு சொந்த நிதியிலிருந்து அதிகமான செலவழிக்கும். இது தவிர தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் போன்ற எல்லா திட்டங்களையும் மாநில அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நாம் செலவழித்து கொண்டிருக்கோம். இந்த திட்டங்களுக்கு உரிய நிதியை அவர் சொல்றதுபடி நமக்கு வரக்கூடிய வருவாய்களிலிருந்து நாம் திறம்பட செய்யக்கூடிய காரணத்தால் தான் பட்ஜெட்டில் எந்த திட்டத்துக்கு எந்த நிதி ஒதுக்குறோமோ அது எல்லா துறைகளுக்கும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அது சிறப்பான முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக இத்தகைய குற்றச்சாட்டுகளை பொதுவெளியிலோ அவர் சட்டமன்றத்திலேயோ அது சொல்வதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் இதன் வாயிலாக உங்கள் மூலமாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசுடைய திட்டங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் அவங்க கொடுக்க வேண்டிய பங்கீடு வரணும் இல்லையா? அந்த பங்கீடு அவங்க நமக்கு கொடுக்கறதே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் நமக்கு அவங்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுக்கல நமக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த வருஷம் இப்போ ஜிஎஸ்டி கொடுத்துருக்குறாங்க. எப்படி நிதி ஒதுக்கீடு வந்திருக்கிறது, மொத்த நிதி பங்கீடு டெவல்யூஷனில் கொடுக்கணும்.
அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள், அவங்களுடைய கூட்டணி கட்சிக்குரிய ஆளக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற இருக்கக்கூடிய மாநிலங்களில் மொத்த நிதி பகிர்வு 40% அவங்க வாங்கிட்டாங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துக்கு மாற்றம் பார்த்தீங்கன்னா 31,039 கோடி உத்தரப்பிரதேசம் மட்டும் போயிருக்கு. பீகாருக்கு 17,403 கோடி, மத்திய பிரதேசத்திற்கு 13,582 கோடி போயிருக்கு. ஆனால் தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் 15% தான் நமக்கு அங்கே வந்து இந்த ரெவல்யூஷன் நிதி பகிர்வில் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒட்டுமொத்தமாக நமக்கு இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்லாம் சேர்த்து 27,336 கோடி தான் நமக்கு இருந்துருக்கு. ஊபிக்கு கொடுத்துருக்க ஒரு இது வந்து 31,039 கோடி. நான் சொல்லியிருக்கேன் 4 மாநிலங்களுக்கு சேர்த்து 27,336 கோடி. அதில் தமிழ்நாட்டுக்கு இந்த 27,336 கோடி நம்மளுடைய தென் மாவட்ட மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்கிறது வெறும் 7,057 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்தோடு தமிழ்நாடு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை காலத்துக்கு தான் இந்த பீமாரு ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு இது கடந்த நிதியாக இது இந்த நிதியாக இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ ரெவல்யூஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்கு. இந்த வகையில் நம்ம இருக்கும்போது நம்ம பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே நம்ம வர்றோம். புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக நம்ம 37,907 கோடி ரூபாய் நம்ம கேட்டிருந்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் 776 கோடி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சமரச சிக்ஷா அபியானுக்கு 2,152 கோடி ரூபாய் இன்னும் அந்த பணம் நிதிக்கல. நம்ம ஏழ்மை நிலையில் இருக்கவங்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய வகையில் 2010ஆம் ஆண்டு கழக அரசாலே வந்து நம்ம கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் நம்ம கொண்டு அன்றைக்கி இந்த திட்டத்துக்கு வெறும் 60,000 தான் நம்ம ஒதுக்குவோம். இப்போ வந்து அதனுடைய தொகை வந்து 14 மடங்கு உயர்த்தப்பட்டு இப்போ வந்து 3,50,000 நம்ம கொடுப்போம். ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரியோட வீட்டு வழங்கும் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு ஒன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது வந்து 1,20,000 தான் அவங்க வச்சுருக்காங்க. 8 வருஷமாக அது இன்னும் உயர்த்தி தரல. இந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு வந்து இப்போ கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளோ தெரியுமா? 2,82,000 நம்ம வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதில் மாநில அரசினுடைய பங்கு மட்டும் 1,72,000. 2,82,000 நம்ம கொடுக்குறோம். மத்திய அரசாங்கத்துக்கு வந்து 1,20,000 கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்குறது 1,72,000 நம்ம கொடுக்குறோம். ஒட்டுமொத்த நிதியில் நம்ம 60% நிதி நம்மகிட்ட வந்து போகுது. கடுமையான நிதி நெருக்கடி நமக்கு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கூடுதலாக நிதி ஒதுக்கி நம்ம அதுக்காக நிறைவேற்றிட்டு வர்றோம். ஆனால் ஒன்றிய அரசு 8 ஆண்டுகளாக இதுக்கான அந்த பங்களிப்பை உயர்த்தவில்லை என்பதும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு கூட்டிகிட்டு காட்ட விரும்புகிறேன். எனவே தொடர்ச்சியாக இத்தகைய நமக்காக இருக்கக்கூடிய ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை நம்முடைய நிதி ஆதாரங்களில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, நெருக்கடியை உருவாக்குகிறது. ஆனால் அத்தகைய நெருக்கடிகளை நாம் திறம்பட மேற்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுரை, அவர் கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ், அவர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் அவர் கட்டக்கூடிய முனைப்பு. எனவே அவருடைய அறிவுரைகளை ஏற்று இந்த நிதி நிலைமையை நாம் நிச்சயமாக திறமையாக நாம் கையாண்டு வருவோம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சார், வரும் 31ஆம் தேதி வந்து நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அந்த கூட்டத்தொடரில் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் எப்படி இருக்கணும் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு நிதியமைச்சராக உங்களுடைய கோரிக்கை சார்? அங்கே தமிழ்நாட்டுக்கு உரிய திட்டங்களுக்கு நிதிகளை ஒதுக்கிட வேண்டும். அதை விட்டுட்டு தவறான கருத்துக்களை பரப்புவதில் ஈடுபடக்கூடாது. நான் இன்னும் கூட சொல்லுவேன்னா, நம்ம ஊரே எடுத்துக்கோங்களேன், மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு போகக்கூடிய புதிய அகல ரயில் பாதை திட்டம், அது எவ்வளோ ஒரு தவறான கருத்தை உருவாக்குவதற்காக பார்த்தாலும் உண்மை நிலைகளை நாம் விளக்கியவுடன் இல்லை அது செய்தியாளர்களாலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து அது வேறு ஒரு தனுஷ்கோடியில் வரக்கூடிய ப்ராஜெக்டை பற்றி பேசினோம், இந்த ப்ராஜெக்ட் சொல்லவில்லை என்று சொன்னார்கள். அப்படி சூழ்நிலைகளாம் வந்து விடாமல் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பது, தமிழ்நாட்டுக்கு உரிய அந்த நிதி பகிர்வை எங்களிடத்திலே கொடுங்கள். ஒரு மாநிலம் வளர்ந்த மாநிலமாக இருக்கிற போது இந்த வளர்ந்த மாநிலங்களுக்கான தொகையை கொடுங்கள். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு நிதி பகிர்வினை அளியுங்கள். அவர்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே நீங்கள் நிதிப்புள்ளியை ஒதுக்க விடாது என்பதுதான் நம்முடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்கிறது. காரணம், வளர்ந்த மாநிலங்கள் மேலும் பொருளாதாரத்தை வளர்கிற போது தான் இந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் மற்ற வீக்கர் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பொருளாதாரத்திலேயோ சமூக நிலையிலோ சற்று பின்னங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கருதி என்று சொன்னால், வளர்ந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி நன்றாக இருந்தால் தான் ஒரு காலத்தை அவர்களுக்கும் கொடுக்க முடியும்.
நம்மளுடைய வளர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் சொன்னால் அவர்களுக்கும் ஒரு காலத்தில் நாம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். எனவே அதை மத்திய அரசு ஒன்றிய அரசு மிக சரியாக உணர்ந்து கொண்டு மாநிலங்களுக்கு கோரக்கூடிய உரிய நிதி பகிர்வினை தர வேண்டும். ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு அவர்கள் விடுவிக்க வேண்டிய நிதியை உடனடியாக அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக எப்போதும். நாளைக்கு விஜய் விமான நிலையத்தை பற்றி நானும் இடத்துல தெரிவிக்க விரும்புகிறேன். பொதுவாக விமான நிலையங்கள் என்பது ஒன்றை உருவாக்குவது என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த அவசியமான ஒன்று என்பதை யாரும் நாம் மறுத்துவிட முடியாது. ஏன் பரந்தூர் விமான நிலையம் அவசியமாக இருக்கிறது என்றால், நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள், டெல்லியாக இருந்தாலும், கல்கத்தாவாக இருந்தாலும், மும்பையாக இருந்தாலும், ஹைதராபாத், பெங்களூர் எதை வேணாலும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாக இருந்தாலும், பன்னாட்டு விமான நிலையமாக இருந்தாலும் அது மிக சிறிய விமான நிலையமாக இருக்குது. டெல்லியினுடைய ஒரு அளவு எடுத்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 51,000 ஏக்கர் டெல்லியினுடைய விமான நிலையம். மும்பையில் 1,850 ஏக்கர், ஹைதராபாத்தில் 5,500 ஏக்கர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு, பெங்களூரில் 4,008 ஏக்கர். ஆனால் நம்முடைய சென்னையினுடைய விமான நிலையத்தினுடைய பரப்பளவு மொத்தமாகவே 1,300 ஏக்கர் தான் இருக்கிறார். இந்த அளவில் இது சின்னதாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேர் இந்த விமான நிலையத்தில் பயணிகளுடைய வருகை வந்து போகிறாங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60,000 பேர் பயணிகள் நம்முடைய இப்போ இருக்க விமான நிலையத்தில் பார்க்குறாங்க. இன்றைக்கே இந்த சூழ்நிலைனா இன்னும் நீங்கள் ஒரு 7 வருஷத்தை பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கி இந்த 2.2 கோடி வரக்கூடிய இந்த பயணிகள் எண்ணிக்கை என்பது அடுத்து பார்த்தீங்கன்னா 3.5 3.5 கோடியாக அது ஒரு வருடத்திற்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதே இது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 8 கோடி பயனாளிகள் வருவார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது. இவ்வளோ ஒரு பெரிய எஸ்டிமேட் இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையத்தை நான் ஏற்கனவே சொன்ன வெறும் 1,300 ஏக்கராக இருக்குது. நீங்கள் எவ்வளவுதான் அதை விரிவுபடுத்தினாலும் இந்த பயணிகளுடைய எண்ணிக்கையை முதல்ல சமாளிக்க முடியாது. தவிர இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சென்னை விமான நிலையத்துக்கு உங்களுக்கே தெரியும் நிறைய வீடுகள் நகர்ப்புறங்கள் உருவாகிடுச்சு. எனவே அவற்றையெல்லாம் நாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்குள்ளே தான் போக முடியும். மீனம்பாக்கமோ திருசூலமோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையோ நாம் எந்த வகையிலையும் அவருடைய குடியிருப்பு பகுதிகளை நாம் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே பொதுவாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இப்போ கிளாம்பாக்கத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையம் நாம் அமைத்திருக்கிறோம். அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேறு பல நகரங்கள், கல்கத்தா போன்ற நகரங்கள்லாம் முன்னணியில் இருந்தால் கூட நம்மை பொறுத்த மட்டும் நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 31வது இடத்துல இருக்கும். அது நமக்கு ஒரு சிறு ஆறுதலாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல்கள் மிக அதிகமாக வரும். அதனால் நம்ம பேசிக்காக நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது கழக ஆட்சியினுடைய மிக முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு பெருசாக வருகிற போது தான் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சுற்றுலாவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் அதை ஒரு அபிவிருத்தி கொண்டு வரும். எனவே உள்கட்டமைப்புக்கும் வளர்ச்சிக்குமான ஒரு பிணைப்பை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் தான் மெட்ரோ ரயில் போன்றிருக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதை நாம் இன்றைக்கு முனைப்பு காட்டுகிறோம். டைடல் பார்க்கு, கத்திப்பாரா ஜங்ஷனு, இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம கொண்டு வருவது தான் மிக முக்கியம். தொலைநோக்கு சிந்தனையோடு டைடல் பார்க்கை கலைஞர் அவர்கள் 90களினுடைய துவக்கத்திலே அவர்கள் உருவாக்கினார்கள். அது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு இன்றைக்கு வழிவகுத்தது. அதுபோல தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது இன்னும் ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சிக்கு அது ஒரு பெரிய அடிகோலாக வரக்கூடிய காலங்களில் அமைஞ்சிருக்கும். இது பயணிகளுடைய இந்த போக்குவரத்தை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதனுடைய டென்சிட்டி, அந்த டிராவலர்ஸ் டென்சிட்டி மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ் டென்சிட்டியை தாண்டி தொழில், வர்த்தகம் போன்றக்கூடிய கட்டமைப்புகள் வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த விமான நிலையம் வேண்டியிருக்கிறது என்பதை நான் சொல்வேன். விஜய் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திக்கலாம். ஆனால் சந்திக்கின்ற போது அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு அதை அரசினுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசு நிச்சயமாக ஒரு ஆராயும். அவர் அங்கே செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டது. எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அது பொருந்தும் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது நம்ம நிச்சயமாக எல்லா விதத்திலும் ஒரு தேவையான விமான நிலையமாக அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன். இந்த விமான நிலையத்துக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அது பட்டா நிலங்களாக இருந்தாலும் அதே போல் நம்முடைய
அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு பாதிக்காத வகையிலே மறு அமர்வை செய்வதற்கான நடவடிக்கைகள் அதையும் அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது. இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது, வளர்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் கூட மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். எனவே இந்த கிராமங்களில் பாதிப்படையக்கூடிய மக்களுக்கு சந்தை மதிப்பை விட அதிகமான ஒரு தொகை இழப்பீட்டுத் தொகை வழங்கினாலும் கூட அவருடைய மறு குடியமர்விலே அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதார வசதிகளை உருவாக்குவதிலே அரசாங்கம் அதில் மிகுந்த முனைப்பாக இருக்கிறது. அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அந்த நீர்நிலைகளையும் எந்த அளவிலே நாம் சீர் செய்ய முடியும், காப்பாற்ற முடியும் என்பதற்காக ஒரு உயர்மட்ட குழு அமைந்து அந்த நீர் மேலாண்மை செய்வதற்கு அந்த குழு தன்னுடைய பரிந்துரைகளை அளித்திருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்காக ஒரு நிறுவனம் இப்போது அவங்க என்கேஜ் பண்ணியிருக்காங்க. அதோடு நம்முடைய நீர்வளத்துறையும் இணைந்து அந்த நடவடிக்கைகளை இப்போது மேற்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த திட்டம் வருவது என்பது நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த செய்தியாளருடைய சந்திப்பின் வாயிலாக நான் தெரிவிக்கிறேன். வந்து நம்ம பிபிபி மாடலில் போகலாம்னு அதுக்கான ஏற்கனவே நம்ம அதுக்கான இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எந்த வகையில் செயல்படுத்தலாம் என்பதை குறித்து அரசாங்கம் பரிசீலித்து இப்போ தான் இதனுடைய பூர்வாங்க நடவடிக்கைகளை நம்ம எடுத்துருக்கோம். எந்த மாதிரி இந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும் என்பதை குறித்து அரசினுடைய தொழில்துறையினுடைய கவனத்திலே இருக்கிறது. ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணிக்கோங்க சார். தமிழ்நாட்டில் இருக்க ஏர்போர்ட் இல்லை, அவங்க வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அது அவங்க லேண்டு கொடுக்குறதுல அவங்களுக்கான சில கன்சர்ன்ஸ் அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கண்டிஷனோடு அவங்க போகும்போது பல இடங்கள் இப்போ கோயம்புத்தூர்லாம் நம்ம லேண்ட் அக்விசிஷன் போயிட்டதுக்கப்புறம் அது மேலும் விரிவுபடுத்த முடியாத ஒரு நிலை வந்தது. எனவே ஒன்றிய அரசினுடைய விமான போக்குவரத்து துறையோடு நாம் அதை பேசியிருக்கிறோம். அது நம்மளோட டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்கன்னு அவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம். வரக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ரொம்ப ப்ரூடண்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த நிதி நிலைமை இவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலைமை இருக்கிறபோது கூட கடனை நாம் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோம். நாம் அதிகமாக கடன் வாங்கலாம் என்று நிதிக்குழு நமக்கு அந்த ஒரு லிவரேஜ் கொடுத்திருந்தாலும் கூட நம்மளுடைய நிதி மேலாண்மையினுடைய காரணமாக நாம் வந்து மிக சிறப்பாக அதை கையாண்டக்கூடிய காரணத்தால் தான் அந்த மேக்ஸிமம் லிமிட்டுக்கு போகாமல் நம்ம அதை அவங்க சொல்லியிருக்க ப்ரிஸ்கிரைப்டு லிமிட்டை விட குறைவாகவே நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். எனவே எதிர்காலத்தில் வரக்கூடியதை ஒரு திறமையான நிதி நிர்வாகத்தின் மூலமாக, நிதி நுட்பத்தின் மூலமாக நம்ம செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய உத்திகளை நம்ம கையாளணும். இப்போ பப்ளிக் ஃபண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணுறோம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் பணம் விடுவிக்கணும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவையற்ற வட்டி செலவுகளை உங்களால் குறைக்க முடியும். இது போன்ற ஒரு அரசினுடைய தொடர் சஸ்டைன்ட் எஃபோர்ட்ஸ் இருந்தது சொன்னால் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அரசினுடைய நிதித்துறை. அந்த கிருஷ்ணகிரி ஓசூர் விமான நிலையத்தில் சைட் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே சொல்லியிருப்பதை போல நல்ல முன்னேற்றம் அதில் வந்திருக்கிறது. ஓசூர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது. பெங்களூரை ஒட்டி அது இருக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய அதுக்கு தொழில் வளர்ச்சி. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் போகக்கூடிய ஒரு பெரிய ஹப்பாக அது உருவாகி கொண்டு வந்திருக்கிறது. ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் இங்கே உருவாகிறது. எனவே அதை மையப்படுத்தி ஒரு விமான நிலையம் வருவது ஒன்று பெங்களூருடைய நெரிசலையும் குறைக்கும், நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கும் அது பெரிய அளவு குறைக்கும். அங்கே மக்கள் எதுவும் எதிர்ப்பு எதுவும் சரி சார், உங்களுக்கு ஆசையாக இருக்காங்க. நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2-3 கம்பெனிகள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து இப்போ ஒரு புதிய கார் தொழிற்சாலை ஒன்று அங்கே அமைப்பதற்கு அந்த நிலங்கள் அங்கே சிப்காட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ தென்மண்டலங்களில் வரக்கூடிய தொழில் முதலீடுகளை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஹைட்ரஜன் சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய வரிசக்தியை உருவாக்குவதற்கு நம்ம பார்த்துருக்கு. சூரிய வழி மின்சாரத்தை உருவாக்குவதற்கு நம்ம பெரிய ஹப்பாக அங்கே வந்து திட்டத்தை முடக்கிற அவங்க ஏன் அதில் எத்தனை லட்சம் பேருக்கு அதை வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அந்த திட்டம் அவங்ககிட்ட இருக்கும்போது எல்லா அப்ளிகேஷனையும் அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க யாருக்கும் அவங்க ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸுக்கு எதுவுமே கொடுக்காம நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷனுக்கு அவங்க கொடுக்காம வைத்து விட்டு இன்றைக்கு எங்களை சொல்லுகிறாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா மற்ற திட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய அது அந்த தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம் அது இன்னும் நடைமுறையில் இருக்குது. இவங்க நிலுவையில் வச்சுட்டு போனதை திருப்பி கொடுக்க முடியாதவர்கள் இன்றைக்கு எங்களை குற்றம் சொல்கிறார்கள்.
அது மிக சிறந்த வகையிலே இன்னொருத்தருக்கு உண்மையிலேயே அந்த பெண்களுக்கு கல்விக்கு பயன்படக்கூடிய வகையிலே அந்த புதுமை பெண் திட்டத்தின் இது tax முறை ஏற்றிருக்கோம் சார். ஏற்றுற பின்னாலையும் இன்னும் கடன் வந்து குறையலை அப்படின்றாங்களே. இல்லை கடன்றது நீங்கள் டேரிஃபை எந்த அளவுக்கு மகன் சொல்கிறாங்க சார், மக்களுடைய சுமையையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஒரு நல்ல அரசாங்கம் வந்து எல்லாம் உடனே ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம், ஒரே நாளில் ஒரு குவாண்டம் ஜம்ப் கொடுக்குறதுன்றது முடியாது. மக்களுடைய எந்த அளவில் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பண்ண முடியும், பக்கத்து மாநிலங்களில் என்ன வருது, நம்ம எவ்வளோ தூரம் பிடிக்கும், நம்முடைய தொழில் எப்படி சார்ந்திருக்கிறது, எந்த அளவில் நம்ம அவங்களால அந்த டேரிஃபை கூட்ட முடியுன்றதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அது மக்கள் பாதிக்காத அளவில் செய்ய வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கும் இருக்கிறது, மின்சார வாரியத்துக்கும் இருக்கிறது. அதை பொறுத்த மட்டும் அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தான் அதை நம்மளுடைய இதை வச்சு அது பண்ண வேண்டியது. அது நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு அது ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு.